இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். தண்ணீர் ஊற்றுகளிலிருந்து வரும் சுத்தமான தண்ணீரை குடிக்கும் போது அது குடிப்பவர்களுடைய தாகத்தை தீர்த்து அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். இதுபோல தேவனுடைய ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நாம் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நாமும் ஆத்தும பலனை பெறுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஆங்கில வேதாகமத்தில் ஊற்று என்ற வார்த்தைக்கு கிணற்றின் ஊற்று என்று கூறப்பட்டுள்ளது. தேவனுடைய வற்றாத ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து நமக்கு தேவையான தண்ணீரை நாம் தான் மொண்டு கொள்ள வேண்டும். முற்காலங்களில் கிராமங்களில் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைப்பதற்கு மரத்தால் செய்யப்பட்ட வாளியை, அதாவது உட்டன் பக்கெட்டை உபயோகிப்பது உண்டு. ஒரு வீட்டில் மரவாளியை பயன்படுத்தாமல் பல மாதங்களாக அப்படியே வெயிலில் வைத்துவிட்டார்கள். ஆகவே அதில் வெடிப்பு ஏற்பட்டு அதில் தண்ணீர் நிற்கவில்லை. ஆகவே இந்த வாளியை கொண்டு இனி தண்ணீர் இறைக்க முடியாது என்று கூறின போது அங்கிருந்த ஒரு பெரியவர் அந்த மரவாளியில் கயிற்றை கட்டி அதை கிணற்றில் உள்ள தண்ணீருக்குள் இறக்கினார். பின் இந்த வாளி அப்படியே கிணற்று தண்ணீருக்குள்ளே இருக்கட்டும், நாளைக்கு வந்து நாம் தண்ணீர் எடுப்போம் என்று கூறி சென்றார். பின் அடுத்த நாள் அந்த பெரியவர் அங்கு வந்து அந்த வாளியில் தண்ணீரை எடுத்தபோது ஒரு சொட்டு தண்ணீர் கூட கசியவில்லை. அந்த மரத்தால் செய்யப்பட்ட வாளி கிணற்றின் தண்ணீருக்குள் வைக்கப்பட்டிருந்ததால் அந்த மர பலகைகள் விரிவடைந்து இடைவெளி இல்லாமல் ஒன்றாக பொருந்தினது. அப்போது அந்த பெரியவர் தண்ணீர் இறைப்பதற்கு இந்த கிணற்று வாளியை உபயோகிக்கும் முன்பாக சில மணி நேரங்கள் கிணற்று தண்ணீரிலேயே வாளியை ஊற வைத்து உபயோகித்தால் வெடிப்பு ஏற்படாது என்றார். இதுபோல தேவனுடன் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஐக்கியம் இருக்கும் போது நாமும் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தினமும் மகிழ்ச்சியோடே தண்ணீரை மொண்டு கொள்ள முடியும். தேவனுடைய ரட்சிப்பின் ஊற்றிலே தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய சமாதானம், நாம் எதிர்பார்க்கிற தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஆசீர்வாதம், தெய்வீக சுகம் மற்றும் எல்லா பரிபூர்ண நன்மைகளும் உண்டு. தேவனுடைய ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நாம் மகிழ்ச்சியோடே தினமும் தண்ணீரை மொண்டு கொள்வோம். தேவனுடைய ரட்சிப்பினால் நம்முடைய இருதயம் களிகூரும். கர்த்தருடைய ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் நீதிமான்களுடைய கூடாரங்களில் உண்டு. 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் இதை நாம் வாசிக்கலாம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவனுடைய ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், தேவ அன்பு, தேவனுடைய ஆசீர்வாதம், தெய்வீக சுகத்தை மொண்டு கொள்வதற்கு தேவனோடு நாங்கள் நல் ஐக்கியமுள்ளவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.